ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. வணக்கம், நான் ஐஸ்வர்யா. ஓகே, இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறேன். அப்படின்னா, கடவுள் சொல்லியிருக்காரு, கிருஷ்ணா சொல்லியிருக்காரு, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு. ஆனால் நம்ம யாருமே அப்படி இருக்க கிடையாது. ஒரு வேலைக்கு போனால் கூட சம்பளம் கிடைக்குன்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் போகிறோம். ஒரு பஸ் டிக்கெட் புக் பண்ணுறோன்னா கூட நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும்னு எதிர்பார்த்து தான் புக் பண்ணுறோம். இப்படி இருக்கும் பொழுது எப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு எதிர்பார்க்காம இருக்க முடியும்? இதெல்லாம் ரொம்ப டீப்பாக ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே போகும்போது இந்த கேள்விக்கான பதிலாம் தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். நான் ரொம்ப பேசிக்கான விஷயத்தை பற்றி பேசுகிறேன். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கடை திறக்கிறீங்க, ஒரு பல கடை திறக்கிறீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? போயிட்டு கடைக்கு தேவையான கேமா வாங்கணும், கடைக்கு தேவையான மேசையை வாங்கணும், முக்கியமாக கடை திறக்க தேவையான லைசன்ஸை வாங்கணும், பழத்தை வெட்டுறதுக்கான கட்டை, கத்தி, பழத்தை போடுறதுக்கான பிளாஸ்டிக், இதெல்லாம் போயிட்டு வாங்கணும். இது மட்டும்தான் உங்களுக்கான வேலை. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம கடைக்கு கஸ்டமர் வருவாங்களா இல்லையா? இந்த ஏரியாவில் போட்டிருக்குமே, ஒருவேளை லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இதை யோசிக்கிறது உங்கள் வேலை கிடையாது. ப்ரெசண்டில் இருக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை. ப்ரெசண்டில் கடவுள் உங்களுக்கான வேலையை ஆல்ரெடி கொடுத்து தான் வச்சுருக்காரு. இத்தனை மணி ஆச்சா எந்திரி, இத்தனை மணி ஆச்சா வேலைக்கு போ, இத்தனை மணி ஆச்சா வீட்டுக்கு வா, இத்தனை மணி ஆச்சா ஸ்கூலில் போய் உன் பிள்ளையை ஏற்று, ரிலாக்ஸ் பண்ணுறியா ரிலாக்ஸ் பண்ணு, படம் பார்க்குறியா படத்தை மட்டும் பாரு. ஆனால் நம்ம அது செய்யறதில்ல. ஏன் நம்ம அதை செய்யறதில்ல? ஏன் நம்மளால பலன் எதிர்பார்க்காம யோசிக்காமல் இருக்க முடியல? ஏன்னா கடவுள் மேலே பரிபூரணமான ஒரு முழு நம்பிக்கை நம்மளுக்கு அங்கே இருக்கிறது கிடையாது. நீங்கள் இப்பயே கடவுள் மேலே அந்த முழு நம்பிக்கையை நீங்கள் வைக்க கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸி. இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஒன்ஸ் நீங்கள் ஆன்மீகத்துக்கு வந்துட்டீங்கன்னா தானாக உங்களை அவர் அந்த இடத்துக்கு தானாக அவர் உங்களை சரணாகதி பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவார். எப்படி பண்ணுவார்? ஒரு நிர்கதியான நிலையில் நிற்கும் பொழுது தொடர்ந்து உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, ஒரு கட்டத்தில் சமாளிக்க முடியாத மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது தானாகவே கோயிலை தேடி போவீங்க, தானாகவே சாமி ரூமில் உட்காந்து சாமி மேடையில் சாமி முன்னுக்கு உட்காந்து பேசுவீங்க. அப்போ சரணாகதி பண்ணுவீங்க. இதுக்கப்புறம் என்னால் முடியல, இதுக்கப்புறம் நீ பார்த்துக்க அப்படின்னு. அந்த விஷயத்தை இப்பயே பண்ணுங்கன்றேன். பட் பரவாயில்ல, நானே முதல்ல அப்படி பண்ணலையே. எனக்கே பிரச்சனைகள்லாம் பண்ணுவோம், சரணாகதின்னு பண்ணுவோம். ஆனால் எப்பயுமே நம்ம அந்த பயத்தோடையே தான் இருப்போம். ஆனால் நம்ம எப்போ முழுசாக அந்த நம்பிக்கையோட சரணாகதி பண்ணுறோம்? பெரிய பிரச்சனையில் இருக்கும் பொழுது எதுவுமே பண்ண முடியலன்னு கடவுள்கிட்ட சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் அப்போ கவனிப்போம் அந்த பிரச்சனைகள் மாறுறத, நம்ம வாழ்க்கை நல்ல மாதிரி மாறுறத, தப்பிக்கவே முடியாத பிரச்சனையிலேருந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வெளியே வர்றதை, தலைக்கு தலப்பாகையோட போயிடுச்சுன்ற மாதிரி வருது. இதெல்லாம் நம்ம எப்போ பார்ப்போம்னா கடவுள்கிட்ட கனெக்டடாக இருக்கும்போதும், கடவுள்கிட்ட நம்ம பிரச்சனையை முழுசாக சரணாகதி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அதிசயத்தெல்லாம் பார்ப்போம். இந்த அதிசயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் மேலே பரிபூர்ணமாக உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மனசார சரணாகதி பண்ணுவீங்க. சில பேர் கண்டினியூஸாகவும் பண்ண மாட்டீங்க. பிரச்சனையில் அவங்களுக்கு என்னதான் மிராக்கிள் நடந்தாலும் கொஞ்ச நாள் நம்பிக்கை இருக்கும். மறுபடியும் கொஞ்ச நாள் கடவுளோட மிராக்கள்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அடுத்தடுத்து வர பிரச்சனைகளில், அடுத்தடுத்து வர சூழ்நிலைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது. மறுபடியும் கடவுள் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து, மறுபடியும் கடவுள் மேலே உங்களுக்கு அவர் நம்பிக்கையை கொடுத்து, மறுபடியும் உங்களை நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்ட்ராங்கான பிலீஃப், எப்பயுமே அந்த விஷயத்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நடக்கிற விஷயங்களை கவனிக்கணும். அன்றாட வாழ்க்கையில் கடவுள் உங்களுக்கு மிராக்களை நடத்திக்கிட்டு தான் இருக்கார். கூர்ந்து கவனிச்சா மட்டும்தான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். பார்க்குறவங்களுக்கு தான் விஷயம் தெரியும். நீங்கள் கடவுள் எங்கெல்லாம் உங்கள் கூட இருக்கிறாரு நீங்கள் பார்க்கலன்னா அந்த விஷயத்த உங்களுக்கு கண்டுகொள்ள தெரியாது. சின்ன சின்ன விஷயத்தில் கூட கடவுள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். தடுக்கி விழுவும்போது ஒரு தூண் பக்கத்துல இருந்து நீங்கள் தப்பிச்சிட்டிங்கன்னா கூட அதுவும் கடவுள் தான் பாருங்க. அதுதான் கடவுள். எல்லா நேரமும் கடவுள் கீழே விழுகும்போது உங்களை இப்படி தூக்கி பிடிச்சி செய்வார். அதுக்கு நீங்கள் தகுதியான்னு பாருங்க. இன்னொன்று, எல்லா நேரமும் கடவுள் நம்மளை தாங்கி பிடிக்கிறதுக்காகவும் நம்ம இந்த பூமியில் பிறக்கிறது கிடையாது. நம்மளாவும் சில விஷயங்களை லேர்ன் பண்ணணும், நம்மளாவும் பக்குவப்படணும். அப்படின்னா நம்மளை கஷ்டப்பட கடவுள் விடுவார். நம்மளா கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு அந்த பக்குவ நிலைமை வரும். எல்லா நேரத்துலையுமே கஷ்டப்படாமல் கடவுள் உங்களை ரொம்ப ஈஸியாக காப்பாற்றுறாரு, எல்லா இடத்துலையுமே உங்களை கவலைப்பட கடவுள் விடலை அப்படின்னா நம்ம எப்போ பக்குவப்படுறது?
சில குருமார்களோட வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நார்மலாக லைஃப் லெசன் லேர்ன் பண்ணணுன்னு பிறக்கிற சோலோட வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அந்த குருக்கு மட்டும் அவரோட லைஃப் ஹிஸ்டரி நான் கேட்டேன். அவருக்கு மட்டும் கடவுள் நேராகவே போயிட்டாரு. ஏன்னா அந்த குருவும் நம்மளை மாதிரியான வாழ்க்கையில் பிறந்து அவர் எவால்வ் ஆகி இப்போ அவர் வேறு நிலையில் இருக்கார். அவருக்கு கடவுள் சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணிடுவார், ரொம்ப பேம்பர் பண்ணி பார்த்துக்குவார். அவருக்கு வேறு கதை. நம்ம கற்றுக்கணுமே, நம்ம எவால்வ் ஆகணுமே. அப்போ சில விஷயங்களை கடவுள் நம்மளை பார்க்க வைக்க தான் விடுவார். எதையுமே ஸ்டேட்டாக எடுத்தோன்னே நம்மளால் போயிட்டு அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ ஒன்று, ஆரம்பத்திலேயே கடவுள் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை வச்சு சரணாகதி பண்ணிடுங்க. பண்ணலைனாலும் பிரச்சனை இல்லை. அவரே சில பிரச்சனைகளை கொடுத்து அவரே சில மாதிரியான நிர்கதியான நிலையில் உங்களை நீங்கள் நிற்கும் பொழுது நீங்களாவே கடவுள் சைடை திரும்ப வைப்பார். அதுவும் நீங்கள் உண்மையாக ஆன்மீகத்தில் இருந்தீங்கன்னா. ஏன்னா இங்கே இருக்கிற நிறைய பேர் கடவுளுக்கு சரணாகதி பண்ணியும் அந்த மாதிரியும் எடுத்து கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா பேருமே ஆன்மீகத்தில் இருக்கவும் கிடையாது. சில பேரோட லைஃப் வேறு மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவங்களாம் பிறந்ததே, சில பேர் இந்த பூமியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் பிறந்திருப்பாங்க. ஆளுங்களோட லைஃப்பை பார்த்து நம்ம குழப்பிக்க கூடாது. நம்ம லைஃப்பை உங்களை கடவுள் எதில் கூட்டிகிட்டு போகிறாருன்னு உங்களுக்கே ஒரு பார்வை இருக்கும். நீங்கள் உங்கள் செல்ஃபோட நிலச்சி நின்றீங்கன்னா, உங்களுக்கு நடக்கிற விஷயங்களை கண்காணித்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாதை எது, நீங்கள் எதில் போகணுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ மற்றவங்க லைஃப்பை பார்த்து உங்கள் லைஃப்பை குழப்பிக்காதீங்க. நான் மெயினாக ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் நான் போடுற வீடியோ எல்லாமே. அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.